நமஸ்காரம். எங்கு பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, இது எந்த கோவிலுக்கு போனாலும் காதில் விழும். ஆனால் அந்த கோவில் பெருமாள் கோவிந்தன்கிற பெயரோடு இருக்க வேணுங்கிற தேவையில்லை. உதாரணத்துக்கு தேரோட்டம் நடக்கும். பல கோயில்களில் இப்போது பங்குனி பிரம்மோற்சவம், இன்னும் சில கோவில்களில் சித்திரை பிரம்மோற்சவம். இப்ப ஸ்ரீரங்கத்தில்னு பார்த்தால் 9ஆம் திருநாளனுக்கு தேர். தேரில் ரங்கநாத பெருமாள் நம்பெருமாள் எழுந்தருளுவார். தேருக்கு மேல் ஒருவர் இருவர் நின்று கொண்டு உற்சாகப்படுத்துவார்கள். வடம் பிடித்து இழுக்க வேண்டுமே. அப்போது அவரும் கோவிந்தா என சத்தம் போட்டு தேர் வடம் இழுப்பவர்களும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கொண்டே இழுப்பார்கள். ஆனால் ஸ்ரீரங்கத்து பெருமாள் கோவிந்தாவா? அவர் ரங்கா. மேலே நிற்பவர் ரங்கா ரங்கான்னு சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். கீழே இருப்பவர்கள் ஒரு முறை 2 முறை சொல்லுவார்கள். ஆனாலும் மறுபடியும் கோவிந்தா என்பார்கள். அவ்வளவு ரொம்ப பிடித்த பிரசித்தமான பெயர் கோவிந்தா என்பது. திருமலை ஏறும்போது ஸ்ரீனிவாச பெருமாள் வெங்கடேச பெருமாளுக்கு சொல்லிக்கொண்டு ஏறுகிறோம். அங்க உள்ள பார்த்தாலும் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, இதெல்லாம் ரொம்ப பிரபலங்கள். திருக்கண்ணபுரத்தில் தேரோட்டம் நடக்கலாம், கோவிந்தா தான் சொல்லுவார்கள். எந்த ஊரிலும் இருக்கலாம். உப்பரியப்பன் கோயிலில் நடக்கலாம், நாகப்பட்டினத்தில் நடக்கும். அப்ப அந்த எல்லா பெருமாள்களுக்கும் கோவிந்தான்னு பேரானால் இல்லை. ஆனால் உண்டு. ஏன் சொல்லுகிறேன்? எந்த ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு 2 கோணங்களில் பொருள் சொல்லலாம். ஒன்றை யௌகிக பொருள் என்றும் மற்றொன்றை ரூಢி என்றும் சொல்லுவார்கள். யோகா என்றால் சொல் சேர்க்கை, எழுத்துக்களின் சேர்க்கை, சொற்களின் சேர்க்கை. புண்டரீகாக்ஷன் என்று சொல்கிறோம். புண்டரீகம் தாமரை, அக்ஷ கண்ணு, தாமரை கண்ணன். இப்ப புண்டரீகங்கிற சொல் அக்ஷங்கிற சொல்லோட சேர்ந்து இருக்கிறது தாமரை கண்ணன். தாமரை கூட்டல் கண்ணு என்பதை வைத்துக்கொண்டு பொருள் சொன்னால் யௌகிக பொருள். ஆனால் தாமரை கண்ணன் என்றாலே உலகத்தில் பிரசித்தமான யார் ஞாபகத்துக்கு வருவார்? கண்ணன். அது தாமரை கூட்டல் கண்ணு அதெல்லாம் அங்கு வராது. கமலக்கண்ணன், தாமரை கண்ணன், முகில்வண்ணன், மேகவண்ணன் என்றாலே கண்ணனைத்தானே குறிக்கும். அதுதான் ரூಢி, உலகத்தில் பிரசித்தமான பொருள். எங்கு உலகத்தில் பிரசித்தமான பொருள் கொள்ள வேண்டுமோ அதை கொண்டு விட வேண்டும். அதுதான் பிரதானம். அதைத்தான் முதலில் ஏற்பார்கள். ஒருவேளை அந்த இடத்தில் அந்த பொருள் பொருந்தவில்லைன்னு வைத்துக் கொள்வோம். அப்போதுதான் யௌகிக பொருள் கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பங்கஜம், பங்கான சேரு, ஜ பிறந்தது, சேற்றில் பிறந்தது. பங்கஜம்னா தாமரைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒருத்தர் இந்த சொல்லை பயன்படுத்தும் போது பங்கஜத்தை சமைத்து உண்டேன். அது எப்படி தாமரையா சமைத்து உண்பார்கள்? அவர் அதை சொல்லவில்லை. அதை சொன்னவருக்கு காளான் வகைகள், நாய்க்குடை இதெல்லாம் சமைத்துண்ணும் பழக்கம் இருக்கும் போல இருக்கிறது. அவர் என்ன நினைத்தார்? ஒரு காளான் முளைத்திருக்கிறது, நாய்க்குடை போல இருக்குமே, குளத்தில் எல்லாம் ஓரமாக இருக்கும், அது சேற்றில் தான் முளைக்கும். பங்கஜ என்றால் சேற்றில் பிறந்தது. காளான், நாய்க்குடை கூட சேற்றில் பிறந்தது. அந்த பொருள் சொல்லலாமானால்
பங்கஜா என்கிற இடத்தை தான் முதலில் கொள்ள வேண்டும். தாமரைங்கிற பொருள் அது பொருத்தமாக வராவிட்டால் அப்ப நாய்க்குடை, காளான் என்று பொருள் கொள்ளலாம். எடுத்த எடுப்பிலேயே யௌகிக பொருள் கொள்ள முடியாது. பொருள் பொருந்திவிட்டால் ரூಢிதான். இப்ப கோவிந்தான்னு சொல்லுகிறேனே, என்ன பொருள்? காம் விந்ததீதி கோவிந்தஹா. கோ சப்தம் மாட்டை குறிக்கும். காம் பாலயதீதி கோவிந்தஹா, மாடுகளை காப்பவன், மாடுகன்றுகளை ரட்சிப்பவர். அல்லது கோ சப்தம் பூமியை குறிக்கும், பூமியை அடைந்தவர். இப்படி பல பொருள்கள். இவ்வளவெல்லாம் பார்த்தா கோவிந்தா என்றால் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா கண்ணனைத்தானே குறிக்கும். அது முன்னால். இப்போதெல்லாம் கோவிந்தான்னு சொன்னாலே ஸ்ரீனிவாச பெருமாளைத்தான் குறிக்கும். இது போல பல சொற்களையும் கொள்ளலாம். முராரி என்ற ஒரு சொல். முரன் என்னும் அசுரனுக்கு பகைவன். முராசுரனை கண்ணன் ஜெயித்தார். அது நேரே கண்ணனை குறிக்கும். அங்க முராரின்னு பிரசித்தமான பொருள் பார்த்தாலும் கண்ணன் தான். முர அரி என்று யௌகிக பொருள் பார்த்தாலும் கண்ணன் தான். ஆகவே ஒரு சொல் எடுத்து அது பெருமானுடைய பெயராக இருக்கும், அதை நாம் வைத்துக் கொண்டிருப்போம். இப்ப எனக்கு கோவிந்தன் பெயர் என்றால் நான் மாடுகன்றுகளை காப்பாற்றுகிறேன் அப்படியெல்லாம் இல்லையே. அது என்னதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் கோவிந்தன் பெயர் வைத்துக் கொள்வார். அதனால் இது இரண்டு வகையில் பொருள் கொள்வோம். ரூಢியாய் உலகத்தில் பிரசித்தமா பாப்புலராக எந்த பொருள் இருக்கிறதோ அதைத்தான் முதலில் கொள்ள வேண்டும். எந்த ஸ்லோகத்திலோ அல்லது ஒரு செய்யுளிலோ வந்தாலும் அந்த இடத்துக்கு அது பொருந்தவில்லை என்றால் தான் யௌகிக பொருள் கொண்டு இட்டு நிரப்ப வேண்டும். இப்படித்தான் சட்டம் படிக்கிறார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.